ஹாய், டே 81 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அப்லோட் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம வந்து 81st டே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ 100th டேக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட நம்ம படம் பார்க்குற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து அந்த படம் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறீங்களோ ஸோ நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ 100th டேவை நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா குபேரா. ஸோ நம்ம தனுஷ் சார் நடித்த குபேரா மூவி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூவி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது என்ன மாதிரி களத்தில் இருக்க போகுதுன்றது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு பெரிய பணக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி வந்து கவர்மெண்ட் மூலமா ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு ஆயிலும் கிடச்சிருது. பட் அந்த விஷயத்தை வந்து அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து அவங்க இருக்க ஆளுங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் மூலமா ஆயில் கிடைக்கிறத ஸோ அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆயில் கம்பெனியை இவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு ஸோ அது மூலயமா வந்து இவங்க கவர்மெண்ட்டோட ஒரு இல்லீகல் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே மூவி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக வந்து கான்செப்டை சொல்லிடுறாங்க. ஸோ எந்த ஒரு குழப்பமோ இல்லை சும்மா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியும் இல்லாமல் ஸோ கதை என்ன கதை வந்து போக போகுதுன்றதை ஸோ வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து கரெக்டாக வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகுது, யார் டீல் பண்ணுறாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதில் நாகார்ஜுன் சார் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்-சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவர் ரொம்ப நேர்மையாக இருந்ததுக்கான காரணத்தினாலே அவர் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் ஆல்ரெடி ஜெயிலில் 5 வருஷம் இருந்திருப்பார். ஸோ மறுபடியும் ஹியரிங்கில் அவருக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கிடைக்கிற மாதிரி வந்து சுச்சுவேஷனில் அவர் இருப்பார். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டோட டீல் பண்ணுறதுனால ஸோ டேரெக்டாக நம்ம எந்த விஷயத்தை ஈடுபடக்கூடாது, ஸோ நமக்கு வந்து ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஸோ இவரை வந்து உங்கள் தண்டனை காலத்தை நாங்கள் வந்து காப்பாற்றி உங்களை வந்து வெளில கொண்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட அந்த மணி லாண்ட்ரிங் பிஸ்னஸ்லாம் வந்து நீங்கள் எங்களுக்காக அந்த நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேஸ்டிங் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஒரு பொருந்திருப்பார். ஸோ அந்த ஒரு ஆளை பார்த்தாலே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் இவர் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேரக்டர் அவரோட லுக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக கொடுத்துருப்பார். ஸோ இப்போ இதில் நம்ம ஹீரோ தனுஷ் சார் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கதைப்படி வந்து ஒரு பிச்சைக்காரராக இருப்பார். ஸோ இப்போ இது என்ன கதை சொல்ல வராங்கன்னா, அந்த சீனையுமே வந்து தனுஷோட இன்ட்ரொடக்ஷன் சீன்லேயே வந்து இந்த படத்தோட அழுத்தத்தை வந்து நல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் கூடவே இருக்க ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இறந்துருவார். ஸோ அவர் இறந்துட்டு ஒரு வண்டிக்காரங்க வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அவரோட இறுதி சடங்கு வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்கள அப்படியே வந்து விட்டுட்டா அவங்க அடுத்த ஜென்மத்திலே பிச்சைக்காரங்களாக தான் பிறப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து அந்த கட்டையை வச்சு எரிச்சோன்னா ஸோ அவங்க அடுத்த ஜென்மத்தில் வந்து பிச்சைக்காராக பிறக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து தனுஷ் சார் இருக்கிற இடத்துலேயே அவங்க கூட இருக்க அந்த பிச்சைக்காரங்க இதுலையும் பாக்கியராஜ் சாரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதில். ஸோ எல்லாருமே வந்து இதை நம்புவாங்க. அதனால் இவங்க வந்து அந்த எரிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி போலீஸ்கிட்ட அவங்க இருக்கிற காசெல்லாம் போட்டு ஸோ அதை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரி ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எரிக்கிறதுக்கு ஒரு 1 லிட்டர் கேனில் ரொம்ப கீழே கொஞ்சோண்டு ஒரு பெட்ரோல் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க எரிக்கணுன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு அந்த சடலத்தை வந்து எரிப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப இம்பேக்டான ஒரு சீன் அந்த மூவியில். நம்ம அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஒரு இதில் வந்து காட்டுவார். அப்படி இங்கே வந்து நமக்கு ஒரு பணத்தை எரிக்க கூட கொஞ்சோண்டு இது இருக்க டைமில் ஸோ இங்கே வந்து ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருந்து தேவைப்படுற ஒரு ஆயில் வந்து சோர்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க லட்சம் கோடியில் வந்து செலவு பண்ணுறாங்க. இங்கே இப்படி ஒரு மக்கள் இருக்கிற இடத்துல ஸோ இப்படியும் வந்து இவ்வளோ செலவு பண்ணுற மக்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வேரியேஷனை வந்து அந்த ஒரு சீன்லேயே காமிச்சிருப்பார். அண்ட் வந்து தனுஷ் சாரோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ அவர் கேரக்டராகவே அந்த படத்தில் வந்து வாழ்ந்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கதைப்படி அவருக்கு வந்து ஒரு கை வந்து சின்ன வயசுலேயே அவர் உடச்சிருப்பாங்க. அந்த இது கூட ஒரு எல்லா சீன்லேயுமே அந்த பாட்டுலேயும் சரி ஒரே ஒரு பாட்டு தான் வருது. ஸோ அந்த பாட்டில் கூட அவர் அந்த கை உடஞ்ச சீனை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார். அந்த டான்ஸ் ஆடும்போது கூட அதை மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஒரு சீன்லேயுமே வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து படத்தை வந்து இன்னொரு லெவல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. அதே மாதிரி மேக்கிங் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிச் ஃபீல் காட்டுற இடத்துல வந்து அந்த ரிச் லுக்கையும்
இவங்க அந்த பிச்சை எடுக்கிற இடத்த காட்டும் போது, அந்த குப்பை இடத்த காட்டும் போது அது எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து நடித்த மாதிரி இருக்காது, ஒரு கேரக்டர் ரோல் தான் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு சீன்லையுமே அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தெரியவே மாட்டார். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்டராகவே தான் நம்மளுக்கு வந்து தெரிவார். அதுக்கேற்ற ஆக்டிங்காக வந்து போட்டிருப்பார். ப்ளஸ் வந்து கதை வந்து ஸ்டார்டிங்கில் இவங்க இந்த இது ஸ்கேம் பண்ணுறதுக்கு 4 பிச்சைக்காரங்க வந்து யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கதையாகவே இருக்கும். அதில் தப்பிச்சு போனவர் தான் வந்து நம்ம தனுஷ் சார் இருப்பார். அவரை வந்து இவங்க சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கடைசியில் அவரை பிடிச்சாங்களா? இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி கிளியர் கட்டாக சொல்லிவிடுவாங்க. பட் ஒரு நாகார்ஜுனா அவர் சாரோட அந்த கேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அவர் நல்லவராக இருந்து திருப்பி வந்து இந்த சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டு திருப்பி கெட்டவராக மாறுவார். ஸோ அதுலேயே ஒரு சில லிமிட்டேஷன் வச்சுருப்பார். பட் அதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவர் பிரேக் பண்ணுற மாதிரி அவர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் அந்த டியூவல் ரோல் பண்ணுவார். இப்போ நல்லவராக கெட்டவரான்ற மாதிரி ஒரு டியூவல் ரோல் பண்ணுவார். அவர் அந்த ஆக்டிங் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். எல்லா சினிமா வந்து நல்லாயிருக்கும். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வந்து மூவி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓடுது. கதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த 1/2 அன் ஹவரில் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கதையை சொல்லிவிடுவாங்க. இப்போ இதுதான் நடக்க போகுது, நமக்கு பெருசாக வந்து மாறி போகிறதுக்கு எந்த ஒரு சீனுமே கிடையாது. இதுதான் நடக்க போகுதுன்றது நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பட் அதை வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் அந்த சேசிங்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கிறிஸ்பியாக பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ்லையுமே வந்து அந்த கன்க்ளூஷன் அவ்வளோ வந்து படத்தை ஸ்டார்டிங்கில் இந்த கிரிப் வந்து கன்க்ளூஷனில் அவ்வளோ கிரிப்பிங்காக கொடுக்கல. ஒரு 2-3 எண்டுக்காக போகிறாங்க. பட் கடைசியில் வந்து வேறு மாதிரி முடிக்கிறாங்க கதையை. ஸோ 2-3 கிளைமேக்ஸ் வரும். நம்ம ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்ப்போம், இப்படி தான் நடக்க போகுது நினைக்கும் போது டக்குன்னு வேற ஒரு வேரியேஷன் போகுது. ஸோ அட்லீஸ்ட் இந்த பாயிண்டில் முடிப்பாங்கன்னு பார்த்தா அதுவுமே இல்லாமல் கடைசியில் டோட்டலாக வந்து வேறு ஒரு இதில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி வந்து ஒரு நல்ல மூவி, ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோட இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். படம் 3 மணி நேரம் ஓடினாலும் பெருசாக வந்து நமக்கு ரொம்ப போயிட்டே இருக்க மாதிரிலாம் தெரியல. ஸோ அந்த கதையோட நம்மளும் வந்து கனெக்ட் ஆகிடுவோம் கூடிய சீக்கிரமே. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம அந்த கதையோட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மூவி பாருங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 81 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி குபேரா இங்கே தேவி தேட்டரில் தான் பார்க்க வந்திருக்கோம். ஷோ டைமிங் 3 PM.